வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எஸ்ஏஆர் பற்றி தெளிவாக கிளியராக சொல்லியிருப்பார். ஸோ இது வரைக்கும் யாருமே அப்படி சொன்னதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பட் விஜயண்ணா வந்து அவருக்காக இது பண்ணலை, எல்லாருக்குமே ஓட்டு வேணுன்றதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ போட்டது. ஏன்னா மக்கள் அதில் எவ்வளோ கன்ஃபியூஸ் இருக்குது, எவ்வளோ தப்புகள் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது, நம்ம எப்படி போய் ஃபார்ம் வாங்குறது, அது ஃபார்ம் வாங்கினா எப்படி ஃபில்லப் பண்ணுறது, அப்படி ஃபில்லப் பண்ணால் அது கரெக்டாக இருக்குமா, எல்லாமே டீட்டெயில் பை 9 நிமிஷம் பேசியிருக்காரு. ஸோ இதில் என்னன்னா, இந்த எஸ்ஐஆர்ன்றது அவர் சொன்ன மாதிரி தான், இது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த திருத்தம் செய்யணும்? ஒரு இறந்துட்டாங்கன்னா அந்த பேரை வந்து ரவுண்ட் பண்ணி நீக்கலாம், இல்லை புதுசாக வரவங்களுக்கு வந்து ஆட் பண்ணலாம், இல்லைன்னா இது 2 தான் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கே திருப்பி ஒரு புதுசாக ஒரு வெரிஃபை பண்ணுறது வந்து எந்த விதத்தில் இது நியாயம்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கே திருப்பி அதே ப்ரொசீஜர் நம்ம பண்ணோம்னா அப்போ என்னன்னா இருக்கிற ஓட்டு கூட இல்லாமல் தானே போகும். இப்போ நம்மளும் அதுதானே பண்ணுறோம். இப்போ இருக்கிறது தனி, அது ஓகே. பட் இல்லாதவங்கள்ட்ட நீங்கள் எடுக்கிறீங்க, இறந்தவங்களும் எடுக்கிறீங்கன்னா அதுவும் ஓகே. பட் இருக்கிற ஓட்டை போயிட்டு எடுக்கிறதுன்றது வந்து திருப்பி புதுசாக ஒன்று அப்ளை பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ், அதுக்கு ஒரு வந்து சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்கணுன்றது. அப்போ ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கள் ஓட்டே போடக்கூடாது, எங்கள் அப்படியே வந்து மன வரைக்கிலே போடப்பா, நம்மளுக்கு ஓட்டே தேவையில்லை அப்படின்ற நிலைமைக்கு தான் நீங்கள் மக்களை தள்ளுறீங்க. இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தேன். பட் இப்போ நான் கேட்கும்போது என்னன்றாங்கன்னா, அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்னன்னா, நம்ம இத்தனை வருஷம் இருக்கோம், பக்கம் பக்கத்துலாம் சொல்லி வச்சுருக்கோம், பார்த்தா அந்த லிஸ்ட்டில் வந்து நேமே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து 5 ஓட்டு, அதில் வந்து சிஸ்டர் மேரேஜ் ஆகி போயிட்டாங்க, மீது 4 ஓட்டு வந்து எங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம்னா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்க. இது சாதாரணமாக விஜய் நான் சொன்ன மாதிரி தான், சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஒன்றும் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். நம்ம ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம இந்த சொசைட்டியை மாற்ற முடியுன்றது தான் உண்மை. நம்ம கையில் அந்த ஓட்டு மட்டும்தான் நம்மளுக்கு நிரந்தரமானது. ஸோ அதுவே நம்ம விட்டுட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருக்கணும். அப்புறம் கடைசியாக வந்து காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்குன்ற மாதிரி கூட நிலைமை வந்தாலும் வந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க, முயற்சி பண்ணுங்கள். உங்களால் முடியாத பட்சத்தில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அதுவும் இல்லை முடியல அப்படின்னாங்களும் அங்கே இருக்கிறவங்க அந்த தெருவில் இருக்கிற பிஎல்ஓ கிட்டேயோ கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்கள் நேரடியாக இஆர்ஓ அந்த மாதிரி ஆஃபீஸில் போய் கேட்டிங்கனாலும் கொடுப்பாங்க. இது அஃபீஷியலாக நெட்டில் பண்ணும்போது என்னென்னா ஆதார் கார்டுக்கெலாம் லிங்க் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஈஸி தான், பட் இருந்தாலும் அது கிளியராக ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஓட்டு ஏறும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ 2002 உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள்